தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னை எழும்பூரில் கூவம் ஆற்றில் இறங்கி தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கூவம் ஆற்றில் இறங்கி தூய்மை பணியாளர்கள் நடத்தும் போராட்டத்தால் பரபரப்பான சூழலானது காணப்பட்டு வருகிறது. போராட்டம் நடத்தும் தூய்மை பணியாளர்களுடன் காவல்துறையினர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர். பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தூய்மை பணியாளர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் தூய்மை பணியாளர்களுடன் போலீசார் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர். முக்கிய செய்தியாக தற்போது பார்த்து வருகிறோம். சென்னை எழும்பூரில் கூவம் ஆற்றில் இறங்கி தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். போராட்டம் நடத்தும் தூய்மை பணியாளர்களுடன் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தூய்மை பணியாளர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சுப்பிரமணியன் இணைப்பில் இணைகிறார். சுப்பிரமணியன், வணக்கம். இதுகுறித்தான முழு விவரங்களை பகிரலாம். தனியார் மயமாக்கலை கண்டித்து தூய்மை பணியாளர்கள் 188வது நாளாக இன்று போராட்டத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள். சென்னை மாநகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு 13 நாட்கள் போராட்டம் நடத்தினார்கள். அதன் பிறகு சென்னையின் பல்வேறு பகுதிகளிலும் தலைமைச் செயலகத்தை முற்றுகையிட்டும் கடற்கரை சாலையிலும் போராட்டம் என்பது நடத்தப்பட்டது. தூய்மை பணியாளர்கள் தங்களுடைய போராட்டத்தை இதுவரை கைவிடாமல் பல்வேறு வடிவங்களில் தங்கள் போராட்டத்தை வலுப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதன் ஒரு கட்டமாக இன்று கூவம் ஆற்றில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டு வருவது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. குறிப்பாக தூய்மை பணியாளர்கள் தூய்மை பணியை தனியாரிடம் விடக்கூடாது, பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தியும் கோஷமிட்டபடியும் கூவம் ஆற்றில் இறங்கி அவர்கள் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். சென்னை எழும்பூர் பாந்தியன் சாலையில் இருக்கக்கூடிய கூவம் ஆற்றில், அதாவது அந்த கூவம் ஆற்றில் தண்ணீர் இல்லாத காரணத்தினால் அந்த இடத்திலும் அதே போல சிலர் கூவம் ஆற்றிற்குள் இறங்கியும் போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அரசுக்கு எதிராக பல்வேறு கோஷங்கள் எழுப்பி வருவதாக தெரிகிறது. மேலும் எங்களுடைய கோரிக்கையை அரசு செவிசாய்க்க வேண்டும், நிறைவேற்றுவதற்கு அதே போல பேச்சுவார்த்தைக்கு அழைக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோஷங்களை எழுப்பியபடி அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆபத்தான முறையில் இந்த போராட்டம் நிகழ்ந்து வரக்கூடிய சூழ்நிலையில் காவல்துறையினர் அங்கு சென்று பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களை கலைந்து செல்வதற்கான நடவடிக்கையோ அல்லது கைது நடவடிக்கை மேற்கொள்வதற்கான செயலிலோ காவல்துறை தற்போது ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே இதற்கு முன்பாக மெரினா கடலில் இறங்கி போராட்டம் நடத்தியது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்தது. ஏனென்றால் ஆபத்தான மெரினா கடற்கரையில் இறங்கி போராட்டம் நடத்திய போது காவல்துறையினர் அவர்களை கைது செய்வதில் பெரும்பாடுபட்டனர். தற்போது கூவம் ஆற்றில் இறங்கி போராட்டம் நடத்தி வருவது காவல்துறைக்கு பெரும் தலைவலியை ஏற்படுத்தியிருப்பதாகத்தான் தெரிகிறது. சென்னையில் போராட்டத்தில் ஈடுபட்ட தூய்மை பணியாளர்களை காவல்துறையினர் குண்டுக்கட்டாக கைது செய்தனர். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை எழும்பூரில் தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்ட தூய்மை பணியாளர்களை காவல்துறையினர் குண்டுக்கட்டாக கைது செய்து அழைத்துச் சென்றனர். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தூய்மை பணியாளர்கள் சென்னையில் பல்வேறு வடிவங்களில் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்று கூவம் ஆற்றில் இறங்கி தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக தனியார் மயமாக்கலை கண்டித்தும் பணி நிரந்தரம் செய்ய கோரியும் தூய்மை பணியாளர்கள் 158வது நாளாக இன்று போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். பல்வேறு இடங்களில் போராட்டம் நடத்தப்பட்டு கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. அது மட்டுமல்லாமல் வழக்குகளும் தூய்மை பணியாளர்கள் மீது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்று சென்னை எழும்பூரில் கூவம் ஆற்றில் இறங்கி தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆபத்தான வகையில் அது ஒரு போராட்டமாக காவல்துறை பார்க்கிறார்கள். அதன் அடிப்படையில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை தற்போது கைது நடவடிக்கை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கைதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்காத காரணத்தினால் அவர்களை குண்டுக்கட்டாக தூக்கி கைது செய்யக்கூடிய நடவடிக்கை என்பது காவல்துறை மேற்கொண்டு வருகிறார்கள். 100க்கும் மேற்பட்டோர் தற்போது கைது செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கைதானவர்களை சமூக நலக்கூடத்தில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே போல தடையை மீறி இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட காரணத்தினால் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யவும் போலீசார் முடிவு செய்திருக்கிறார்கள்.